நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கார்த்திகை மாதம் கடந்த சனிக்கிழமை 16-11-2024 முதல் ஆரம்பம் ஆயிருக்கு. இந்த கார்த்திகை மாதம் ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கடிகை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கண் திறந்து தன்னுடைய யோக நித்திரையிலேருந்து கண் திறந்து பக்தர்களை ரட்சிப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சோளிங்க நரசிம்மரை நாம் சேவித்து அவரது அனுகிரகம் பெற வேண்டும். அவரை பிரபத்தி பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவருக்கு பிடிச்ச பானகம் அல்லது எலுமிச்சம்பழம் கலந்த பானகம் வைத்து வழிபடலாம். பிரசாதமாக காய்ச்சிய பால் வைத்து நம்ம வழிபடலாம். இந்த நரசிம்மர் ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாம். மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, பிராதா நரசிம்மா, சகா நரசிம்மா, வித்யா நரசிம்மா, திரவிணம் நரசிம்மா, சுவாமி நரசிம்மா, சகலம் நரசிம்மா, இதோ நரசிம்மா, பரதோ நரசிம்மா, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ஹா, நரசிம்ஹா தேவாத் பரோ நகச்சித், தஸ்மாத் நரசிம்மா சரணம் சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்தை நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியலன்னா கவலையே பட வேண்டாம். நரசிம்மனே, நீயே தாய், நீயே தந்தை, நீயே நண்பன், எல்லாமே நீதான். எல்லா செல்வமாக திகழ்பவனும் நீயே. எதிரிகளை எளிதாக தோற்கடிக்கப்படுவது எப்படின்னு உனக்கு தெரியும். எல்லா செல்வமும் தரக்கூடியவன் நீயே. எனக்கு எஜமானனாகவும் எல்லாருக்கும் எஜமானனாகவும் இந்த பூலோகம் இன்னுலகத்தை ஆள்பவன் நரசிம்மனே. எங்கு சென்றாலும் அங்கு எல்லாம் நரசிம்மனே இருக்கிறான். நரசிம்மனே, உம்மை நான் சரணடைகிறேன் என்று நாம் சொல்லி அவன் திருவடிகளை பணியலாம். அவனது அனுகிரகத்தை பெறலாம். நன்றி.